நேற்றுக்கு இந்திய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பாராளுமன்றத்தில் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் வாக்களிப்பதற்காக ராகுல் காந்தி உள்ளே போகிறார். வாக்களித்து விட்டு வெளியே வந்தவர்கிட்ட டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய நிருபர் மைக்கை நீட்டி ஒரு கேள்வி கேட்குறார். மைக்கை தட்டி மாற்றி இருக்கிறார் ராகுல் காந்தி. ஏன் அவ்வளோ கோபமாக அவர் அந்த இடத்துல செயல்பட்டார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மற்றொரு மிக முக்கியமான செய்தியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான செய்திகள் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதைவிட ஒரு மிக முக்கியமான செய்தி இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. கடந்த மாதத்தில் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார். மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து வாக்குகளை திருடித்தான் இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் வெளியிட்டார். நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய ஆதாரம் எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, 2023 ஆண்டில் கர்நாடகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தல் நடந்ததுலையும் தேர்தல் ஆணையம் பாஜகவும் சேர்ந்து மிகப்பெரிய வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நேற்றைய தினம் கர்நாடகத்தினுடைய சிஐடியால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட பிஆர் பாட்டீல் இவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெறும் என்று தெரிந்த பாஜகவும் தேர்தல் ஆணையமும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மோசடியை திட்டமிட்டு அரங்கேற்றி இருக்கிறார்கள். என்னன்னா, நீங்க ஆனந்த் சட்டமன்ற தொகுதியில் 6018 வாக்காளர்களை நீக்குவதற்கு படிவம் 7 விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதுல வெறும் 24 விண்ணப்பங்கள் மட்டுமே உண்மையானவை. மற்ற 5994 விண்ணப்பங்கள் போலியானவை. அதாவது வாக்காளர்களுக்கு தெரியாமலே விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வாக்காளர்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய வாக்காளர்கள். எவ்வளவு கனக்கச்சிதமாக செய்திருக்கிறார்கள் பாருங்க. சட்டமன்ற தொகுதியில் 5000 வாக்குகள்ங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? இப்போ பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000ங்கிறது சொச்சம்னு சொல்லலாம். ஆனால் சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தவரையும் 5000 வாக்குகள் என்பது மிகப்பெரிய மார்ஜின். அது 6000 வாக்குகளை பாஜகவிற்காக திருடி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இப்போ காங்கிரஸ் கட்சி அங்கே ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுமே இதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிஐடி குழுவை நியமிக்கிறார்கள். அவங்க போய் தேர்தல் ஆணையத்திட்ட போய் சொல்றாங்க, எப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களே, இது எப்படி பண்ணியிருக்கிறாங்க, இதற்கான ஆதாரத்தை கொடு.